ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேலைக்கு போயிட்டு வரும் வழியில் ஏற்பட்ட அமானுஷ்ய சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேனலில் உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறக்காமல் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சேனலில் நிற குறை ஏதாவது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அதில் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ், சந்தோஷ் இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் படித்து, ஒரே காலேஜும் முடித்து, ஒரே கம்பெனிக்கும் வேலைக்கு போகிறாங்க. இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரே வேலைக்கு தாங்க போயிட்டுருக்காங்க. இதில் போகும்போது 2 பேருமே ஃபஸ்ட்டு எங்க ஊர்லேருந்து அவங்க கம்பெனி போகிற தூரம் பார்த்திங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வரும். பஸ்ஸில் தான் போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்க, ஓகே தமிழ் நான் ஒரு பைக் எடுக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு சந்தோஷம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேடா 2 பேரும் பைக்கில் போயிட்டு வந்தோம்னா பெட்ரோல்லாம் ஆளுக்கு மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். நீ பைக் எடு, நான் 1 மாதம் கழித்து நான் பைக் எடுத்துக்கிறேன். இல்லை நான் பொறுமையாக கூட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சந்தோஷம் சொல்ல, சரி தமிழ் சரி நான் ஃபஸ்ட்டு பைக் எடுத்துறேன் அப்படின்னு 2 பேருமே வேலைக்கு போன 1 மாதத்தில் ஒரு பைக்கும் பார்க்குறாங்க, பைக் எடுக்கிறாங்க. அது ராயல் என்ஃபீல்டு 350 பைக் எடுக்கிறாங்க. பைக் தமிழ் எடுத்து புக் பண்ணி ஒரு 2 மாதம் கழித்து பைக்கும் வந்துடுது. பைக் வந்தோடனே இவங்க ஊர்லேருந்து அவங்க ரூட்டுக்கு போகிறதுக்கு மொத்தமாக 2 ரூட் இருக்குங்க. ஒன்று மெயின் ரோட்டில் வழியாக போகலாம். இன்னொன்று இவங்க ஊர்லேருந்து ஆப்போசிட் ஊர் இருக்கும். அது வழியாக குறுக்கு வழியாக சுற்றிட்டும் போகலாம். மெயின் ரூட் வழியாக போனோம்னா போலீஸ் பிரச்சனை இருக்குது. அடிக்கடி கேஸ் வண்டி கொடுவோம். ஏன்னா வண்டி புது வண்டிங்கிறதுனால கேஸ் அதிகமாகவும், ஹெல்மெட்டும் இவங்கள்ட்ட இல்லை. 2வது விஷயம், டிராஃபிக்கான பிளேஸில் இவங்களுக்கு ஒழுங்காக வண்டி ஓட்டவும் தெரியாது, தமிழுக்கும் சந்தோஷக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்ம ஊருக்குள்ளே பூந்து போனோம்னா டிராஃபிக் இருக்காது. அது இல்லாமல் சீக்கிரமாக சாயந்தர டைமில் வந்துடலாம் வேலையை முடிச்சுட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டு தாங்க. அப்படின்னு இந்த வழி தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வழியில் தான் போகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் தமிழ் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறாருங்க. காலையில் இங்கே ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கெலாம் அங்கே கம்பெனிலேருந்து கிளம்பி திருப்பி வந்துடுவாங்க. இதுதான் ரொட்டேஷன். அவங்க வேலைக்கு போனதுலேருந்து ஒரு 6 மாத காலகட்டம் இப்படி தாங்க அங்கே போயிட்டுருக்காங்க. வண்டி வாங்கியுமே 3 மாதம். மார்னிங் 8 மணிக்கு கிளம்புனா ஈவினிங் 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. சேம் இதே ப்ரொசீஜர் தான், இதே மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு வார காலம் தமிழ் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு நல்லாவே. அதுக்கப்புறம் தமிழும் பிக்கப் நல்லா வண்டி ஓட்டவும் கற்றுக்கிறாரு. அதேமாதிரி சந்தோஷம் வண்டி ஓட்ட நல்லாவே கற்றுக்கிறாரு. ஸோ 2 பேருமே நல்லா வண்டி ஓட்டுறதுனால கம்பெனிக்கே சீக்கிரமாக போயிட்டு பட்டுன்னு வந்துட்டு தாங்க இருக்காங்க. இந்த டைமில் அவங்க கம்பெனியில் என்ன ஒரு பிரச்சனைனா, இவங்க ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் ஒர்க் பேஸ் தாங்க. எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை முடித்து எங்களுக்கு கொடுத்தோம்னா இவங்களுக்கு சம்பளமும் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி வேலையை முடிச்சோன்னா அடுத்தடுத்த வேலை ரெடியாக இருக்குங்க. அதனால் அவங்க கம்பெனியில் என்ன ஒரு பிரச்சனை சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் எல்லாருமே எக்ஸ்ட்ரா டைம் டியூட்டி பாருங்கள் அப்படின்னு அவங்க கம்பெனிலையும் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு தமிழும் சந்தோஷம் ஓகேங்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா டியூட்டின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ காலையில் 8 மணிக்கு போகிறது காலையில் 7 மணிக்கு அங்கே போனாங்கன்னா, அந்த 1 மணி நேரம் டைம் இருக்குல்ல, அந்த 1 மணி நேரம் டைமுக்கு எக்ஸ்ட்ராவே அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. 1 மணி நேரத்துக்கு ரூ. 80, 50, 60 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் கிடைக்கும். இப்போ நைட்டு இவங்க 6 மணிக்கு கிளம்புறது ஒரு 10 மணிக்கு கிளம்புற மாதிரிங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறாங்க. ஸோ அதில் கணக்குக்கு எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்த்தாவே எக்ஸ்ட்ரா டியூட்டிக்கே டெய்லி ரூ. 400 வருது. சம்பளம் ரூ. 650. அப்போ மொத்தமாக ஒரு நாளைக்கு ரூ. 1100 கணக்கு போடுறாங்க சந்தோஷம் தமிழும். சரி ஓகே, நம்ம 2 பேரும் போயிட்டு தானே வந்துட்டுருக்கோம், நம்ம வீட்டிலேருந்து இதுக்கும் பக்கம் தானே, ஓகே நம்ம எக்ஸ்ட்ரா டியூட்டியும் பார்ப்போம் அப்படின்னு கம்பெனி சொன்ன இதுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்களும் பண்ணுறாங்க. இவங்க மட்டும் இல்லை, கம்பெனியில் இருக்க பாதி பேர் ஸ்டாஃப்ஸ் அப்படி தாங்க ஓகே வேலை செய்யலாம் அப்படின்னு எல்லாருமே செய்கிறாங்க. அந்த 3 மாதம் இவங்க பைக்கில் அந்த வழியில் போயிட்டு வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 3 மாதம் ஒரே ரூட்டில் ஒருத்தர் போயிட்டுருக்குன்னா, அந்த ரூட்டில் எந்த இடத்துல வளைவு வரும், எந்த இடத்துல மேடு பள்ளம் வரும், எந்த இடத்துல நாய் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கேன். சேம் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க இப்போ வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து, அந்த நைட் ஷிஃப்ட் ஆரம்பித்ததுலேருந்து ஃபஸ்ட் நாள் போயிட்டு சந்தோஷம் தமிழும் எப்பயும் போல் 2வது நாளும் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. போயிட்டு வேலையை முடிக்கிறதுக்கு எப்பயும் போல் 10 மணிக்கு மேலே ஆயிடுது. சரி 10 மணிக்கு மேலே கிளம்புனால இவங்களுக்கும் ரொம்ப டயர்டானால சந்தோஷம் தமிழும் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸுங்க. அது மாதிரி இவங்க இப்படி இருக்கும்போது காலகட்டத்துலேருந்தே இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமைங்க இவங்க 2 பேருமே. அப்படின்னா அடிமைனா ரொம்ப எனி டைம்லாம் குடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. எப்போயோ ஒரு டைம் குடிக்கணும்னு தோணா மட்டும் குடிப்பாங்க. சந்தோஷம் தமிழ் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, உடம்பு வலி வேறு பயங்கரமாக எடுத்துக்கிச்சு. அப்போல்லாம் 10 மணி காலகட்டத்திலலாம் 12 மணி வரைக்கும் ஒயின் ஷாப் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவங்க கம்பெனி தாண்டி வரும்போது ஒயின் ஷாப்லேயும்
மது பாட்டிலும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு நல்ல இடமா வந்து தொலவும் போது தாங்க வந்து இந்த வழியில் போகிற வழியிலேயே ஒரு இடத்துல குளிச்சுக்கலாம் அப்படின்னு தமிழும் சொல்கிறாரு. இவரும் சரின்றாரு. சைடிஷ் வந்து தொலவும் போது பன்னிக்கறி தாங்க வந்து சைடிஷ் வந்து அப்போ வாங்குறாங்க. குடிக்கிறதுக்கு அப்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பன்னிக்கறி. இது வந்து நிறையா பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் பன்னிக்கறி தாங்க தொலவுறாங்க. பன்னிக்கறி தொலைவு பன்னிக்கறியும் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு இவங்க போகிற வழியில் ஒரு இடத்த சொன்னோம்ல, நீங்கள் எங்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுடுகாட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காலி கிரவுண்டு இருக்குங்க. அந்த இடத்துல தான் உட்காந்து குடிக்கிறதுக்கு சந்தோஷம் தமிழும் இந்த ஸ்பாட் வந்து கரெக்டாக இருக்கும், ஆளுங்களும் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு வந்து முடிவெடுத்துடுறாங்க. இவங்க வாங்கி ஒரு 10:30 மணி பக்கமாக வந்து அந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. போயிட்டு அந்த இடத்துல வந்து பொறுமையாக குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷம் தமிழும் பொறுமையாக குடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அவங்கள சுற்றி வந்து ஏதோ வந்து வேகமாக சுற்றி வந்து சர்ரு சருன்னு ஒன்று எப்படி இருக்குங்க. அவங்க இருக்க இடமே வந்து ஒரு காலியான கிரவுண்டு, இருட்டான இடம். அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் மோஸ்ட்லி இருக்கிறதுனால தான் அங்கே போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பின்னாடி வந்து சல்லு சல்லுன்னு ஒன்று அப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, நாய் இல்லைன்னா இந்த பெருக்கா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒன்றா வந்து எப்படி தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க வந்து பெருசாக எடுத்துக்கலங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆக இவங்களுக்கு போதையும் அதிகமாகுது. இந்த டைமில் வந்து அவங்கள சுற்றி வந்து சல்லுன்னு ஒன்றா அது என்ன ஏதுன்னு எங்களால் உடனே டப்புன்னு பார்க்கவும் முடியல, ரியாக்ட் பண்ணவும் முடியல. அந்த டைமில் வந்துக்கிட்டு ஒரு சிறிய உருவங்க கருன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இந்த சைடு அந்த சைடும் போகிற மாதிரி வந்து போகிறத வந்து சந்தோஷம் வந்து பார்க்குறாருங்க. பார்த்துட்டு, "ஏன் மச்சான் அங்கே ஏதோ ஓடுதுடா தமிழ், அது என்னதுன்னு தெரில" அப்படின்னு வந்து சந்தோஷம் சொல்ல, தமிழ் வந்துக்கிட்டு "ஏதாவது ஓடும்டா, எலி பெருக்கம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருக்கும்" அப்படின்னு வந்து தமிழும் வந்து பெருசாக எடுத்துக்காம நார்மலாக விட்டுறாருங்க. சரி சந்தோஷம் வந்து எப்பயும் போல் அவர் வந்து பனிக்கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி இவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்க, சரி அந்த சைடு போய் யூரின் பாஸ் பண்ண போகலாம் அப்படின்னு வந்து இவங்க கறி வச்சிட்ருக்காங்க. இன்னொரு கட்டிங் வந்து அளவுக்கு வந்து சரக்கு இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 அடி தூரம் தள்ளி போய் நின்று வந்து தமிழ் வந்து வீட்டில் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருக்காரு. சந்தோஷ் வந்து யூரின் அடிச்சிட்ருக்காரு. இந்த மாதிரி டைமில் வந்து இந்த கறியும் பொட்டணம் மட்டும் இருந்தாங்க. அந்த கறி பொட்டணம் மட்டும் காணாமல் போயிடுச்சுங்க. காணாமல் போனோடனே சந்தோஷம் வந்து திரும்பி பார்த்துட்டு எங்கடா இது காணோம் அப்படின்னு கேட்கும்போது, தமிழும் வந்து சந்தோஷம் சுற்றி சுற்றி லைட் அடிக்கிறாங்க. "நீ எங்கேயாச்சும் வச்சுடா, வண்டியில் எதுவும் வச்சிட்டியா?" எந்திரிக்கும்போது வண்டியை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. வண்டி மேலே எதுவும் வச்சுட்டாங்க. வண்டியிலையும் பார்க்குறாங்க. வண்டி மேலே இல்லை. ஓகே. இங்கே தான்டா இருந்துச்சு. 10 அடி தூரத்தில் எப்போடா காணாமல் போயிருக்கோம். நாய் எதுவும் வந்த மாதிரி தெரில அப்படின்னு பார்த்துட்டு, நாய் ஒன்று இருந்தாலுமே கரெக்டாக கவரை மட்டும் தூக்கிட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. பக்கத்தில் கிளாஸ்லாம் இருந்தாலும் கிளாஸ்லாம் தட்டி விட்ருக்கணும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு வந்து அந்த கட்டிங்கும் சாப்பிட்டுட்டு கிளம்பியும் போயிடுறாங்க. அன்னைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக எங்களுக்கும் இல்லைங்க. காலையில் எப்பயும் போல் திருப்பி எந்திரிக்கிறாங்க. வேலைக்கும் கிளம்புறாங்க. வேலைக்கும் போகிறாங்க. இன்றைக்கி கொஞ்சம் இன்னும் லேட் ஆகுது. 10:30 மணி டைம் ஆகுது. சரி ஓகே. நேற்று மாதிரி இன்றைக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து இந்த டைம் சந்தோஷ் கேட்காம தமிழும் கேட்குறாங்க. சரின்னு ஓகே அப்படின்ட்டு வந்து திருப்பியும் வாங்கிட்டு அதே இடத்துக்கு அதே பன்னிக்கறி கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு இவங்க இந்த இடத்துல வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க தூரத்தில் வந்து ஒரு 10 மீட்டர் கணக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தூரத்தில் ஒரு ஆள் வந்து அதாவது வந்து இவங்க காடுக்கு நடுவில் வந்து ரோடு போகுது. இந்த சைடு வந்து சுடுகாடு. அந்த சுடுகாட்டுலேருந்து அந்த ரோட்டை தாண்டினோன்னே அந்த என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து நின்று இவங்கள பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுதுங்க. இது வந்து தமிழும் சந்தோஷம் உட்காந்து குடிக்க ஆரம்பித்தது வந்து யாரோ ஒருத்தவங்க நின்று பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. சரி உள்ளூர்காரராக இருப்பாங்க, இல்லைன்னா யாராச்சும் வந்து வெளிக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எதுவும் பெருசாக கண்டுக்கலங்க. இவங்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குடித்து பாதி முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு அது வரைக்குமே வந்து தமிழும் சந்தோஷம் தான் நோட் பண்ணுறாங்க. அந்த ஆள் நின்னபடியே நின்ன மாதிரியே இருக்கான். கொஞ்சம் கூட அசைவு இல்லை. எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்போ தான் வந்து சந்தோஷுக்கும் தமிழுக்கும் ஒரு சந்தேகம் வருது. இவன் யாராக இருப்பான்? இல்லை வேறு ஏதாவது ஒன்றா? இல்லை ஏதோ கொள்ளைக்காரனா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் அவங்களுக்கு வந்ததுங்க. இங்கேருந்து சந்தோஷம் வந்து தமிழும் வந்து சவுண்ட் வர்றாங்க. யார் அங்கே நிற்கிறது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆள் அந்த சைட்லேருந்து வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. அங்கே ஒரு ஆள் நிற்கிறாங்க. நிழல் மாதிரி மட்டும்தான் தெரியுது. இதனால் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷம் என்ன சொல்லியிருக்காரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு வந்து போகிறாரு. தமிழும் வந்து சரின்ட்டு வந்து அவரும் வந்து அந்த சைடை பார்த்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காரு. சந்தோஷம் எந்திரிச்சும் போகிறாரு. தமிழ் பார்த்துட்டே தான் இருக்காரு. சந்தோஷம் பக்கத்தால் போகிறாருங்க. போய் அந்த இடத்துல பார்த்தோன்னா அங்கேருந்து கத்திக்கிட்டு ஓடி வராருங்க தமிழ்கிட்ட. கத்திட்டு ஓடுறது தமிழ் வந்து என்னாச்சுன்னு உடனே எந்திரிச்சு இவர்கிட்ட கேட்கும்போது தமிழ் அங்கே இருக்கிறது வந்து மனுஷனே இல்லைடா, அது ஏதோ உருவம்டா, அது பார்க்குறதுல வந்து கண்ணெல்லாம் செவந்து போய் ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது அப்படின்னு வந்து
சந்தோஷ் வந்து அவர் வேலை சொல்லவே முடியலங்க. அப்படியே சொல்கிறாருங்க. பதட்டமாகவே சொல்லிட்டு தமிழ் உடனே வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போகணுன்னா அந்த உருவத்தை தாண்டி தான் போகணும். வேறு வழி வந்து இல்லை. ஆனால் சொன்னாலுங்க ஒரு காடு மாதிரி இருக்கும். இந்த சைடும் ஃபுல்லாக வந்து மேடு மாதிரி இருக்குது. இந்த சைடும் மேடு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தமிழுக்கும் தெரியல, சந்தோஷுக்கும் தெரியல. அந்த இடத்துலயே இருக்கிறாங்க. சரக்கு அடிக்கவே இல்லை. அந்த இடத்துல பனிக்கறி மட்டும் இருக்குது. பனிக்கறி இருக்குது. அந்த உருவம் வந்து அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வந்துட்டு சந்தோஷுக்கும் தமிழுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த டைமில் தான் வந்துட்டு சந்தோஷம் என்ன யோசிக்கிறாருன்னா, சரிடா நம்மள்ட்ட இருக்க கரிசி கூட வந்திருக்கலாம். நேற்று கூட அந்த கறி பாக்கெட்டு கூட காணாமல் போச்சு. ஸோ அது கூட இந்த உருவம் கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னு சந்தோஷம் வச்சுட்டு, இதை தூக்கி அந்த சைடு போட்டுடலாம்டா தூரமா. அதை போட்டோம்னா அது போயிடுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது, தூக்கி வந்து இந்த சந்தோஷம் நல்லா விசிறாருங்க. நல்லா தூரமாக போய் விழுவுது. விழுந்தோடனே அந்த உருவம் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், 4 கால்ல வந்து நாய் ஓடுனா எப்படி ஓடுங்க, அந்த மாதிரி வந்து தாவி 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 வந்து வேகமாக போய் அந்த பொட்டணத்திட்ட போடுங்க. அத பார்த்த உடனே தமிழுக்கும் சந்தோஷம் அல்ல இல்லைங்க கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிச்சு. இதுமாரி இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி வந்து எடுத்துகிட்டு அந்த பள்ளத்தில் டம்முன்னு விட்றாருங்க. விடும்போதே வந்து பின்னாடி கரெக்டாக வந்து வண்டி டயர் வந்து பஞ்சருங்க. நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த கல்ல விட்டோம்னா அந்த டயர் வந்து பஞ்சர் ஆயிடுது. டயர் பஞ்சானதுன்னு தெரிஞ்சு சந்தோஷம் தமிழ் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த இடத்த விட்டு தள்ளி போயிடலாம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல இந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த பஞ்சரோடையும் டயரோடையும் போகிறாங்க. போய் ஒரு இடத்துல போய் நின்றுறாங்க. இதுக்கு மேலே வண்டி போணுச்சுன்னா ரிம்மே அடி கொட்டுரும் அப்படிங்கிற அளவுக்கு டயர் வந்து தீஞ்சு போச்சுங்க. போய் பார்த்துட்டு அந்த வழியில வந்து பஞ்சர் கடைக்காரங்கலாம் யாரும் இல்ல. எங்க ஊரு தெரிஞ்சவருக்கும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பையனும் ஃபோனையும் எடுக்கலங்க. இப்ப என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த உருவம் வந்து அந்த கரிய தின்னுட்டு சேம் இவங்கள பார்த்த மாரியே வந்து என்ன எப்படி அந்த இடத்துல நின்னு அதேமாரி ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அதேமாரி உருவம் அதே இடத்துல வந்து அப்படியே நிக்குதுங்க. இவங்க தமிழுக்கு சந்தோஷம் என்ன பண்ணணும்னு தெரியல. வண்டி வேற புது வண்டி எங்கேயும் நிறுத்திட்டும் போக முடியாது. தள்ளிட்டும் போக முடியல. ஏன்னா ராயல் என்ஃபீல்டு வெயிட் அதிகம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. இவங்க போற ரூட்ல மோஸ்ட்லி வீடுங்க இருக்காது. அது இல்லாம டிராஃபிக் இருக்காது. அந்த மாரி ஏரியால தான் இவங்க வண்டிய ஓட்டிட்டும் போறாங்க. இப்ப எந்த வண்டியும் வரல. வந்தாவது ஹெல்ப் கேட்கலாம். இப்ப என்னதான் பண்றது அப்படின்னு வந்து அந்த பையனுங்க திருப்பி திருப்பி ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் எடுக்கல. சரி ஓகே. எங்க வீட்ல யாருக்காச்சும் ஃபோன் அடிக்கலாம் அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் சுத்தமா போலங்க. எங்களுக்கு யாருக்குமே. இப்ப சந்தோஷுக்கும் தமிழுக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியலங்க. பயங்கர வயித்துல நடுங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து சந்தோஷம் வந்து தமிழும் எங்க குலதெய்வங்கள வேண்ட ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். குலதெய்வத்த வேண்ட ஆரம்பிக்க வந்து அந்த உருவத்தோட வந்து இப்ப 10 மீட்டர் இருந்தது ஒரு 5 மீட்டர் தள்ளி போய் தூரத்துல நிக்குது. தூரத்துல நின்னு இப்ப எங்க ஃபேஸ் எப்படி தெரியுதுன்னா, அந்த உருவம் வந்து அங்கருந்து கொடூரமா எங்கள முறைக்கிற மாரி தாங்க ஃபீல் ஆகுது. சந்தோஷத்துக்கு நல்லாவே தெரியுது. தமிழ் வந்து அந்த பக்கமே திரும்பலங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே பயம். நம்ம இன்னும் பயந்துருவோம் அப்படின்ட்டு வந்து ஃபோன் மட்டும் பார்த்து ஃபோனுக்கு மட்டும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வர வழியில ஏதாச்சும் வண்டி வருமா அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் வந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து திடீர்னு வந்து அவர் ஃபோனு ரிங் ஆகுதுங்க. யாருன்னு பார்த்தா அந்த மெக்கானிக் பையனும் வந்து ஃபோன் எடுத்து பண்ணிடுறாருங்க. என்னண்ணா இந்த டைம் கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வண்டி வந்துட்டு இருந்தோம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி வந்து ரெடி பண்ண தம்பி. இந்த வழியில வண்டி இல்ல. நாங்க வரவும் முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? அப்படின்னு வந்து தமிழன் கேட்க. ஆனா இந்த டைம்ல நாங்க எப்படி வர முடியும்? பக்கத்துல ஏதாச்சும் பசங்க இருந்தா வர சொல்றோம்னா, இல்ல தம்பி நீயே வந்துரு. அங்கேருந்து நீ வந்தீன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தான். வந்துட்டு பெட்ரோல் சார்ஜ் அப்புறம் எக்ஸ்ட்ரா கூட அமௌண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு பேசி, தமிழும் வர சொல்லிட்டாங்க. அந்த பையனும் சரி நான் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அந்த 1/2 மணி நேரமும் அந்த உருவம் வந்து அங்கேயே தாங்க நின்னுட்டு இருக்குது. நின்னுட்டு இவர பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. சந்தோஷம் அங்க தான் பார்த்துட்டு இருக்காரு பயத்துல. தமிழும் வந்து அந்த சைடு பார்க்காதடா, பார்த்தீன்னா இன்னும் பயம் தான் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி, அ தமிழ் வந்து சந்தோஷ்கிட்டயும் சொல்ல, சந்தோஷும் சரி அப்படின்ட்டு வந்து வண்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் தள்ளிட்டு போ முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளிட்டு போறாங்க. ஆனா தள்ளிக்கிட்டே போனாலுமே அந்த உருவம் வந்து அந்த 15 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்துட்டு இருக்குதுங்க. அந்த 15 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரதுக்கு காரணம் 2 பேர் வாயிலுமே வந்து குலதெய்வ பேர் வந்து சொல்லிட்டே தாங்க இருக்காங்க. தமிழோட குலதெய்வம் வந்து பெரியாண்டிச்சிங்க. இவரோட வந்து சந்தோஷோட குலதெய்வம் வந்து மாரியம்மன்னு சொல்லுவாங்க. அது மாரியம்மன்ல வந்து காவல் மாரியம்மனோ ஏதோ சொல்லியிருந்தாருங்க பேரு. எனக்கு பேர் டப்புன்னு ஞாபகம் வரல. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி அவைங்க சாமிய வேண்டிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தாங்க அந்த உருவம் வந்து அங்க இருக்குது. அந்த தூரமாவே. தூரமாவே இருக்கும்போது இவங்க போற வழியும் இருட்டு தாங்க. தெரு லைட்டும் வந்து 5 மீட்டர் ஒரு இடத்துல தான் தெரு லைட் இருக்கு. ஸோ அந்த இருட்டு பக்கம்லாம் போகும்போது இவங்களுக்கே வந்து பயம், பயங்கரமான பயங்க. அந்த உருவமும் வந்து இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ற மாரி அந்த டைம்ல மட்டும் தெரியாதுங்க. பார்த்தா பக்கத்திலேயே இருக்க மாரி ஃபீல் வரும். இந்த மாரி முன்னாடியே போயிட்டுருக்கும்போது அந்த பையனும் ஃபோன் பண்ணி "அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க? எந்த இடம்?" அப்படின்னு சொல்லும்போது இந்த வந்துடுறாங்க. வந்துட்டு உடனே அந்த டப்பு டப்புன்னு மாத்துறாங்க. அப்பயே கேட்குறாங்க, "ஏன்னா ஒரு மாரி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது தமிழும் சந்தோஷம் எதுவுமே யாருமே 2 பேருமே எதுவும் சொல்லங்க. ஏன்னா சொன்னா இவனும் பயந்துருவான். இவனும் பயந்துட்டானா அப்புறமேட்டு இங்க வேலையே ஆவாது. போயிட்டானா எது அப்படின்ட்டு பொறுமையா இருக்காங்க. வண்டி ரெடி பண்ணோன்ட்டு வந்து
வண்டி எடுத்தோன்னும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. "தம்பி நான் உனக்கு அமௌண்ட் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன்" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இவங்களும் தமிழும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்களும் என்ன ரெடி பண்ணோன்னா உடனே பட்டுன்னு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு வந்து அவங்களும் கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாரு. தமிழ் வந்து சந்தோஷ வீட்டில் விட்டுட்டு அவர் வீட்டுக்கும் போய் படுத்து தூங்கி போயிடுறாருங்க. காலையில் வந்து 2 பேத்துக்குமே காய்ச்சலுங்க. தமிழுக்கும் காய்ச்சல், சந்தோஷுக்கும் காய்ச்சல். சந்தோஷம் வந்து சுத்தமாக முடியலைங்க. அவர் படுத்துக்கிட்டாரு. தமிழ் வந்து அன்னைக்கு மதியானமே வந்து மாத்திரை இதெல்லாம் போட்டோன்னா ஓகே. அந்த பார்த்த அதிர்ச்சியில் மட்டும்தாங்க அவர் காய்ச்சல் எல்லாருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. தமிழ் வந்து மதியானத்துக்கு மேலே நல்லாயிடுறாரு. சந்தோஷம் வந்து பார்க்குறாங்க. சந்தோஷம் வந்து படுத்த படுக்கையாம வீட்டில் வந்து படுத்துட்டு மட்டும்தாங்க இருக்காரு. அப்புறமேட்டு அவரும் பார்த்துட்டு விட்றா இந்த பார்த்தனால தான் இந்த பயத்தில் தான் இது இருக்கும். 2, 3 நாள்ல சரியா போயிடும். நீ இரு. நானும் வேலைக்கு ஒரு 2, 3 நாள் போகல அப்படின்னு வந்து தமிழும் போலங்க, சந்தோஷமும் போலங்க. தமிழ் அதுக்கப்புறமேட்டு வேலைக்கு போயிடலாம். நான் நைட் ஷிஃப்ட்டு போவேணாம் அப்படிங்கிற முடிவு எடுத்துறாரு. இந்த ரூட்டையும் கட் பண்ணிடுறாருங்க. அந்த ரூட்டில் தான் வராரு. 1 வீக் ஆகுதுங்க. 1 வீக்காவது வந்து சந்தோஷம் வந்து படுத்த படுக்கையா தாங்க இருக்காரு. அவங்க வீட்லேயும் வந்து எல்லா டாக்டர்கிட்டையுமே போய் செக் பண்ணுறாங்க. ஃபீவர் வந்து நார்மல் ஃபீவர் தாங்க. ஆனால் ஏன் இப்படி இருக்காருன்றது தெரியல. உடம்பும் சந்தோஷத்துக்கு பட பட படன்னு வந்து குறைய ஆரம்பிச்சதுங்க. எப்படின்னு அவரோட எடை வந்து சராசரி 60 இருந்ததுங்க 40 கிலோவுக்கு வந்து மொத்தமாக வந்து 1 வீக்கில் வந்துட்டாரு. வீட்லேயும் வந்து பயங்கரமாக பயம் எடுத்துக்கிச்சு. அப்புறமேட்டு டாக்டர்கிட்ட இருக்கும்போது ப்ளட்டும் கம்மியாக இருக்குது. ஸ்ட்ரென்த்தும் இல்லை. குளுக்கோஸ் வந்து டெய்லி நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஒரு நாளைக்கு 3 குளுக்கோஸ் பக்கமாக வந்து அவருக்கும் போடுறாருங்க. தமிழ் வந்து சரி நம்ம இல்லைன்னா வீட்டில் சொல்லிடலாம். இப்போ இதனால் கூட பயந்து தான் நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு வந்து சந்தோஷ்கிட்ட சொல்லும்போது சந்தோஷ் வந்து அதுவரைக்குமே வந்து படுத்துட்டு இருந்தவர் வந்து அவரால் வந்து பேசவே முடியலைங்க. அந்த அளவுக்கு இருக்காரு. இதை வந்து சந்தோஷ்கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் வீட்டில் சொல்லிடலாம். சந்தோஷ்கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்படி சொல்லிடுறான்டா அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷ் வந்து உடனே ஒரு கையை கொண்டு வந்து தமிழோட கழுத்தில் பிடிச்சி அழுத்துறாருங்க. அழுத்துன உடனே தமிழோட ஒன்றுமே பண்ணவும் இல்லை. பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தட்டுறாருங்க. தட்டி அதில் வந்து அவன் கையை தட்டி விட்டு இந்த சைடு வரத்துக்குள்ள அவர் உயிர் பாதி உயிர் போயிடுதுங்க. அதுக்கப்புறமேட்டு அவரோட கண்ணை பார்த்தீங்கன்னா சந்தோஷோட கண்ணெல்லாம் பயங்கர ரெட்டிஷ் கலரில் வந்து இருக்குதுங்க. அத பார்த்தோன்னே வந்து சந்தோஷம் வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது வந்து தமிழ் கண்டுபிடிச்சிருக்காரு. உடனே எங்கள் சந்தோஷம் வந்து வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் மட்டும் தாங்க இருக்காங்க. எங்கள் அம்மாகிட்ட வந்து உடனே சொல்லிடுறாருங்க, "அக்கா இப்படி தாங்க நடந்தது. ஸோ அந்த விஷயத்தினால தான் வந்து இப்படி இருக்கிறான். நானும் நினச்சி பெருசாக பார்க்கல" அப்படின்னு வந்தால் எங்கள் அம்மாவும், "ஐயோ என் பையனை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா இல்லைன்னு நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருப்பேனே" அப்படின்னு வந்து எங்கள் அம்மாவும் சொல்லிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கும்போது சொல்லும்போது தான் வந்து சந்தோஷம் வந்து அந்த கட்டில படுத்து எந்திரிக்கவே முடியாத ஆள் வந்து எந்திரிச்சுறாருங்க. எந்திரிச்சு போயிட்டு வந்து ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாரு. கதவை சாத்திட்டு வந்து ஃபேனை வந்து தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது நல்லாவே தெரியுது. ஏன்னு வச்சுக்கோங்க, எங்கள் ரூமுக்கு வந்து ஜன்னல் இருக்கு. நார்மல் வந்து ஓட்டு வீடு தாங்க. ஓட்டு வீடுங்கும்போது அந்த ஜன்னல் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அந்த ஓப்பனில் எங்கள் அம்மாவும் பார்த்துட்றாங்க. தம்பி இருக்காங்க. எங்கள் டோர் வந்து ரொம்ப வந்து பெரிய டோர்லாம் இல்லைங்க. லாக் போட்டிருந்தாலும் இப்படி தட்டினோம்னா ஓப்பன் ஆயிரும். அந்த மாதிரி டோர் தான். அப்படி தட்டினோம்னா ஓப்பன் ஆனோன்னா தமிழும் உள்ளே போய் எங்கள் அம்மா எல்லாமே பிடிச்சி இவங்க கத்துற சவுண்டு வந்து பக்கத்து வீட்டில் இருந்த ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷம் வந்து கண்ட்ரோல் பண்ணி கட்டியும் போடுறாங்க. எங்கள் வீட்டுக்கிட்டயே ஒரு கம்பத்தில் கட்டி போட்டு வச்சுக்கிறது. அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து அங்கே இருக்கவங்களாம் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் ஆகிடுங்க, பேய் தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு இங்கேருந்து வந்து ஒரு கார் வர சொல்லி காரில் வந்து ஏற்றி உள்ளே உட்கார வச்சு பண்ணுறாருங்க. ஒரு மொத்தமாக வந்து பின்னாடி சீட்டில் மட்டும் 4 பேர் உட்காந்துருக்காங்க. இவரை வந்து ஒருத்தர் படி மேலே வச்சு எப்படின்னு வச்சுக்கோங்களேன், கட்டி பிடிச்ச மாதிரி தாங்க உட்காந்து வச்சுட்ருக்காங்க. காலை ஒருத்தர், கையை ஒருத்தர், உடம்பு ஒருத்தர் இப்படி கட்டி பிடிச்சா பாருங்க. ஆள் ஆட்டுறாராங்க. வண்டியவே குடுக்குறாரு. நகர்த்தவே முடியல. இது எனக்கு என்ன பண்ண ஏது பண்ணனே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா இது பண்ணுறாங்க. முன்னாடி ஓட்டுற டிரைவரும் தெரிஞ்சவர் தாங்க. அவரும் வந்து சீக்கிரமாக போயிடணும் அப்படியே சீக்கிரமாக போகிறாங்க. போகிற வழியில் சேம் ஒரு டயர் வந்து திருப்பியும் பஞ்சர் ஆகிடுது. ஒன்றுமே பண்ண முடியல. இவர் காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு இவர் ஆட்டம் கட்டுறாருங்க. பயங்கர ஆட்டம் கட்டி டோர் ஓப்பன் பண்ணி ஆள் வந்து ஓடி போயிடுறாருங்க. காடு ஒரு அடர்ந்த காடு தான். அந்த காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டாரு. ஓடி போயிட்டாரு. இவங்க வந்து துரத்துறாங்க. அவர் ஓடுற வேகத்துக்கு இவங்களால யாருமே ஓட முடியல. அந்தளவுக்கு வேகம். வேகமாக ஓடி போய் காட்டுக்குள்ளே பூந்துக்கிறாரு. அது எப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபாரஸ்ட் மாதிரிங்க. எப்படின்னு வச்சுக்கோங்க, மலை வந்து குன்று மாதிரி இருக்கும். சுற்றி வந்து காடுங்க, மரம்லாம் இருக்கும். அதுக்குள்ளே தொலைவுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து தொலைவி கண்டுபிடிக்க முடியலங்க. ஏன்னா சந்தோஷம் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. நைட்டு இருட்டவும் ஆரம்பிச்சிருது. சரி இதுக்கு மேலே வழி இல்லை அப்படின்ட்டு வந்து இவங்க குலதெய்வம் கோயிலுக்கே போகிறாங்க. குலதெய்வம் கோயிலில் போய் வேண்டுறாங்க. வேண்டி பூசாரிகிட்டையும் இப்படி தான் சொன்னபோது பூசாரி வந்து கணிச்சு சொல்கிறாருங்க, இந்த பையன் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே வந்து உக்காந்துட்டு இருக்கான். அவனை இந்த நைட்டு விட்டிங்கன்னா இந்த நைட்டு அவன் இறந்துப்பான் அப்படின்னு வந்து இந்த பூசாரி சொல்கிறாருங்க. அதனால் வந்து இந்த இடத்துல சொன்னோம்னா அந்த திசையை நோக்கி வந்து தொலைவுறாங்க. தொலைவி பார்த்தா ஒரு மரத்தை உச்சியில் வந்து உட்காந்துட்டு இருக்காருங்க. உட்காந்துக்கிட்டு
பல்லெல்லாம் காமிச்சிட்டு சிரிச்சா விட்டீங்கன்னா இருக்கும் பயங்கரமாக ஒரு ஃபோர்ஸுக்கு லைட் எடுத்து ஃபேஸில் அடிக்கிறாங்க. வாயெல்லாம் பார்த்தா ரத்தமாக இருக்குது. என்ன இதெல்லாம் ரத்தமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மரத்தில் அணில்லாம் தெரியுதுங்க. அந்த அணில்லாம் வந்து கடித்து இருக்கிற ரத்தத்தை உறிஞ்சி கறியை பச்சை கறியாக தின்னு கீழே தொப்பையை வச்சுருந்தா போயிடும் அந்த மாதிரி இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா எங்கள் வீட்டில் பயம். இப்படி ரத்தம்லாம் வாயிலேருந்து ஒழுகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பார்த்துட்டு சிரிக்கிறாருங்க. கீழே இறங்க முடியல. மரமும் பெரிய மரம். அந்த மரமும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆளுங்க ஏறாத மாதிரி இருக்குது. அந்த உருவமும் கீழே இறங்க மாட்டேங்குது. வேறு வழியும் இல்லை. பூசாரிக்கிட்ட கேட்டாலும் பூசாரி என்ன சொல்கிறாரு, நீங்கள் பையனை வந்து இங்கே கொண்டு வந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஏன்னா அவங்க உடம்புல இருக்கிறது வந்து ரத்த காட்டேரி அப்படிங்கிறது பூசாரியும் வந்து கணிச்சு சொல்லிடுறாருங்க. அந்த மரத்து மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணாவே அந்த உருவம் மேலேருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்குதுங்க. மேலேருந்து கீழே குதிச்சா ஃபுல்லாக பாருங்கள், கீழே வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு டெத் ஆயிடுவார் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். என்ன பண்ணுறதுன்னு வழியே தெரியாமல் அங்கேயே இருக்கிறாங்க. வந்து சுற்றி நின்றுட்டு இந்த உருவம் என்ன பண்ணுறாங்க, இப்போ அப்படி நம்ம எப்படி தரையில் நடப்பலாங்க அது மாதிரி வந்து அதை நடக்குதாங்க. அப்படியே அந்த கிளை வந்து உடையிற மாதிரி இருக்கிற கிளையில் அது பாட்டுக்கு வந்து நடக்குதாங்க. சிரிச்சபடியும் நடக்கிறத பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த மாதிரி அது வந்து மேடையும் கீழேயும் வந்து அந்த இந்த சைட்லேருந்து அந்த சைடு அந்த சைடு இந்த சைடு வந்து தாவி நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. நடந்துகிட்டே இருக்கும்போது சரி ஓகே இதை வந்து செட் ஆகாது அப்படின்ட்டு வந்து நல்ல மரம் தெரிஞ்சவர் வந்து ஒருத்தரை வரவும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வலையும் வந்து எல்லாத்தையும் சுற்றி எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க. வலைனா வந்து நம்ம இந்த மீன் பிடிக்கிற வலை இந்த மாதிரி வலை இருக்கும்லங்க, அந்த மாதிரி வலை வந்து மரத்தை சுற்றியும் பிடிச்ச மாதிரி கீழே ஒரு 10 பேர் நின்று வந்து கரெக்டாக அந்த உருவத்தை கீழே வந்து நின்றுங்கிறாங்க. கீழே ஊதிச்சா கூட பிடிச்சிடலாம், வலையோட ஓடவும் முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து பண்ணிடுறாங்க. மேலே ஒருத்தரும் மரம் ஏறத்துக்கு போகிறாங்க. மரம் ஏற போக போக வந்து அந்த உருவமும் சொல்லுதுங்க, வா 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 அப்படிங்கிற மாதிரி அதை பேசிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் என்ன பண்ணுறாங்க, இவங்க எதிர்பார்க்காத மாதிரி இவங்க எந்த சைடு நின்றுட்டு இருக்கும்போது இது அப்படியே என்ன பண்ணிடுச்சுனாங்க, இவர் மேலே பாதி தூரம் போயிட்டாரு. இந்த கிளையிலிருந்து அந்த சைடு மரத்துக்கு ஒரு ஆப்போசிட் அப்படியே காற்றுல மிதந்தபடிங்க உருவத்தோட அப்படியே அந்த சைடு போய் திடீர்னு வந்து கீழே குதிக்குதுங்க. ஒரு நேரமாக என்னான்னு தெரில, சந்தோஷோட நேரம். ரைட்டு ஒரு கீழே குதிச்சு ஒரு கையும் கால் மட்டும்தாங்க ஃப்ராக்சரு, தலையில் அடி இல்லை. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் இந்த கட்டு இதெல்லாம் போட்டுட்டு அந்த உருவம் வந்து உடம்புல இருக்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. அது உடம்புல நீக்கும்போது சந்தோஷம் வந்து மயக்கத்தில் தான் இருக்கார். இது டாக்டர்கிட்ட சொன்னால் டாக்டருங்களும் வந்து இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்கிறது எங்களுக்கும் தெரியும். அவங்க கட்டு போட்டு இதை பண்ணோடனே உடனே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வந்து கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு வந்துடுறாங்க. கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டு கோயிலில் வந்து பூசாரி பூஜை பண்ணி எதுவும் பண்ணும்போது பூசாரி வந்து ஒரே விஷயத்தை வந்து சொல்கிறாருங்க, இந்த ரத்த காட்டேரி இப்போ பையன் உடம்புலேருந்து போயிடுச்சு. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உன் குலதெய்வம் தான். உன் பையன் கரெக்டாக கீழே விழுவுற டைமில் வந்து அந்த இடத்துல இந்த விழுவ வேண்டிய அடியை வந்து உன் சாமி வந்து காப்பாற்றிருச்சு. இல்லை உன் பையன் அப்பயே செத்துருப்பான். அந்த ரத்த கட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துலதும் போயிடுச்சு. இல்லைன்னா வந்து உன் பையன் வந்து சாவு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பூசாரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து எங்கள் அம்மாவும் சந்தோஷம் அந்த சுயநலோட சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு சந்தோஷம் அந்த கம்பெனிக்குன்னே வேலைக்கு போகிறதும் இல்லைங்க. இப்போ வரைக்குமே அந்த ரூட் வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறதும் இல்லைங்க. தமிழும் சந்தோஷம் வந்து எப்பயுமே வந்து தமிழும் வந்து அந்த வேலையை விட்டுட்டு இப்போ 2 பேருமே வந்து சொந்தமாக வந்து மளிகை கடை வச்சு அதை வந்து பார்த்துக்கிட்டு நல்லா தாங்க வேலை போயிட்டுருக்குது. இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.